உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோகா டெக்னிக்கல் சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் இப்படியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வீடியோ எடிட்டிங் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு உங்களை வாயை புழக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே இந்த வீடியோவை பாருங்கள். இது மாதிரியான வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு கிளிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுறது மூலம் ஈஸியாக நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ண போகிறோம், அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை கடைசி பாருங்க. இந்த வீடியோக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே. இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து GoCut. இதுக்கான டைரக்ட் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களை ஒரு சில பர்மிஷனில் கேட்கும். பர்மிஷன்லாம் கொடுத்துருங்க. மேலே ஸ்டார்ட் எடிட்டிங் வீடியோ இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அது டான்ஸிங் வீடியோவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுற வீடியோவாக இருக்கலாம், இல்லை சாதாரணமாக ஜாலியாக ஏதாவது நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது மாதிரியான வீடியோ கூட இருக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டான்ஸ் வீடியோ. செலக்ட் பண்ணதுக்கப்புறமாக இப்போ நம்ம வந்து எப்படி வீடியோ பார்த்தோமோ அதே மாதிரி எஃபெக்ட் பார்த்தோன்னா ஒவ்வொரு கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே VFX அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய இது மாதிரி டெம்ப்ளேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சில தான் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் ஒவ்வொன்றா போய் செலக்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு ஆல் ஒரு ஆப்ஷன் பார்த்தா எனக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்து வச்சிருக்காங்க. அதை டேரெக்டாக பார்த்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமாக இப்போ நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணி இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த இன்பிட்வீனில் எனக்கு வந்து அந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் எனக்கு அந்த எஃபெக்ட் வேணும்னு நினைக்கணும் அது வரைக்கும் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். மறுபடியும் புது புது எஃபெக்ட்ஸ் பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஒரே எஃபெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னா வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி தராது. இது மாதிரி அதே மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் கூட இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஃபெக்ட் இருக்கு பாருங்கள், இது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமாக ரெண்டு பேரும் ப்ளே ஆகிற அந்த ஒரு ஷேடோ டான்சிங் மாதிரி அது ஓப்பன் ஆகும். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் பிளிங்க் ஆகிற எஃபெக்ட். இதை பார்த்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மேக்ஸிமம் எனக்கு என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் வேணும்னு நினைக்கணும் எல்லாத்தையும் பார்த்து வந்து இடையில நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து மேக்ஸிமம் ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். போதும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க. நார்மலாக நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸுமே உள்ளே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கூட வீடியோஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வெவ்வேறான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கையில் ட்ராக் பண்ணி இது மாதிரி நியான் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வர வச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோலாம் நீங்கள் வந்து கஷ்டப்படவே தேவையில்லை. ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணாவே போதுமானது. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி நியான் எஃபெக்ட்ஸை இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டெக் அப்டேட்ஸுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.